கணக்கு இன்றைக்கி ஒரு கவுன் ஒன்று வெட்டுவோம்பாங்க. அதாவது 50 சைஸில் ஒரு கவுன் ஒன்று வெட்ட போகிறோமே. வாங்க பார்க்கலாம் அப்படி வெட்டுறது. முதல்ல பாருங்க, இப்படி இந்த துணியை நேர் செய்வதற்காக வேண்டி நம்ம இந்த அடிமட்டத்தை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோமே. பாருங்க, இப்படி நேராக ஒரு கோடு போடுறோமே. கோடு போட்டுட்டா இப்போ என்ன செய்ய போகிறோம், கீழே மடிப்பு, இந்த மடிப்புக்கு 1 இன்ச்சு மடிப்புக்காக இந்த தையல் விடுறோமே. பாருங்க, விட்டாச்சு. இவங்களோட சட்டையோட முழு உயரம் 48 கேட்டுருக்குறாங்க. சரியா, 48ண்டா இந்த நம்ம மேல் கோடு இருக்குல்ல, இந்த கோட்லேருந்து 48 இன்ச்சு எடுக்கணுமே உயரம். நாற்பத்தெட்டுண்டா நம்ம அரேஞ்சி ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து 48.5 எடுக்கணும். பாருங்க, 48.5. அவங்களோட தோல்லேருந்து இடுப்பு வர 15, அப்போ நாங்கள் 16 எடுக்கணும். சரியா, 48.5 16 இன்ச்சு எடுக்கணுமே. அதே மாதிரி இங்கேயும் 48.5 16 இன்ச்சு எடுக்கணும். சரியா, இது வேறு தையல் வாசிக்கும் ஒரு 6 இன்ச்சு கீழே வரைக்கும் எடுக்கணும். சரியா, 15 எடுக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு இப்படி ஒரு கோடு போடணும். கோடு போட்டுட்டு இந்த கட்டிங் நான் ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரியா, இப்போ உங்களோட மார்பு சுற்றளவு கூட்டி கழித்து எல்லாம் 50 வந்திருக்கு. சரியா, அதாவது 50 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தா 12.5. பாருங்க, 12.5க்கு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 12.5 எடுத்து இதுக்கு ஒரு கோடு போடுறோன்னு. கோடு போட்டுட்டேன். இப்போ இவங்களுக்கு தோல் அகலம் இவங்களோட 16 தான் 8 இன்ச்சு தோல் அகலம். அதே மாதிரி 8 இன்ச்சு கீழே முறைக்கு எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 7 இன்ச்சு உங்களுக்கு விடுறேன். இது அளவு இல்லை, எங்களுக்கு கூட குறைச்சி ஆமோல் பெருசாக வந்தால் மேலே உயர்த்தலாம், ஆமோல் சின்னதாக இருந்தால் கீழே உயர்த்தலாம். சரியா, இப்படி ஒரு வளைய ஓட்டு போடுவோம். சரியா, இவங்களுக்கு இப்போ ஆமோல் 19, அப்போ 9.5 வருது. 9.5ண்டா நாங்கள் அந்த அரேஞ்சி லூஸ் விட்டுருக்குறோம் ஒரு சைட்டுக்கு. அப்போ 9.5 9.5 இதோட 10 வருது. நான் 9.5க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்தகலம் 3 இன்ச்சு. அவங்களுக்கு இந்த 3 இன்ச்சிலேருந்து இங்கே நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு சரிவான இது கொடுத்துட்டேன். சரி, 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துட்டேன்னு. இப்போ இது உங்களுக்கு தெரியும் பார்க்குறேன். இங்கே வேறுங்க, இது 8 இன்ச்சு ஷோல்டர், இது 9.5 இன்ச்சு ஆமாம். இதில் 1/2 இன்ச்சு இதுவாக்கி அவங்களுக்கு ஒரு கழுத்துலேருந்து சரிவு கொடுத்துருக்கோம். சரியா, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது இடுப்பு, இவங்களுக்கு இடுப்பு அளவு 40 4 பிரிச்சா 10. பாருங்க, 10 இன்ச்சு. அதில் நாங்கள் 1 இன்ச்சு டாட்டுக்கு போடுவோம். சரியா, 1 இன்ச்சு டாட்டுக்கு போடுவேன். சரியா, இப்போ 11 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இவங்களோட இடுப்பு இது. இப்போ இதிலேருந்து நாங்கள் 1 இன்ச்சு தையல் வாசி விடணும் மார்பு சுற்றளவுக்கு. சரியா, இப்போ இது டாட்டுக்கு போக இங்கெல்லாம் அவங்களுக்கு தையல் வாசி போடுறானே. பாருங்க, இதில் இருந்து வேரோட ஜாயின் பண்ணிவிடுறோம். அதாவது இது அவங்களோட இடுப்பளவு, இது டாட்டுக்கு ஒரு அளவு, இது தையல் வாசி. சரியா, அதுக்கு பிறகு இதை நேராக வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோ தான். இதில்
இதுக்கு பிறகு நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுவோமே. இவங்களோட உடம்பு சைஸ் பெருசுன்றபடியாக 4 இன்ச்சு இங்கே எடுக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் 4 இன்ச்சு எடுக்கிறேன், கீழேயும் 4 இன்ச்சு எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே உயர்த்தி எடுக்கிறேன், கீழே ஒரு 6 இன்ச்சு பதிச்சு எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த சென்டரில் இருந்து இங்கேயால் 1 இன்ச்சு அரை இன்ச்சு, இங்கேயால் அரை இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு சமனாக பிரித்து இது செய்துட்டேன்னு பாருங்க. வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஓட்டை போடுவோம். இந்த வடனே உங்களுக்கு தெரியும், அந்த அடையாளப்படுத்துறதுக்காண்டி ஒரு ஓட்டை போடுவோமே. இந்த ஓட்டை போடுவோம். இந்த சென்டரில் குத்தி ஓட்டை ஒன்று போட்டு விட்டோம்னா சரி, அது சரியான அளவில் தெரியும் நமக்கு. இப்போ இந்த விரங்க 3 ஓட்டை போட்டுட்டோம் சரியா. இப்போ நம்ம என்ன சேர்க்கிறோம், வெட்ட போகிறோமே துணியை. இதில் என்ன செய்யணும், இந்த கரையில் இந்த கழிவு துண்டை வெட்டணுமே. கழிவு துண்டை வெட்டிட்டு இந்த சைட்டில் நாங்கள் வரக்குள்ள ஒரு அரை இன்ச்சு உயர்த்தி வெட்டலாமே. பாருங்க, அரை இன்ச்சு உயர்த்தி வெட்டிட்டேன்னு அதுக்கு பிறகு இங்கேருந்து வெட்டுவோம். வட்டியாச்சு. இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளும். ஏன்னா இடுப்பு ரெண்டும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளும் கழுத்துக்கு. இப்போ நம்ம கை வைக்க போகிறோமே. கைக்கு வந்து 1 இன்ச்சு தையல் வாசி கொடுறோன்னு தையல் வாசி கொடுறேன். இவங்களோட கை வந்து 6 இன்ச்சு இருந்தால் போதுமே. 7 இன்ச்சு வைக்கிறேன் தையல் வாசியோடு சேர்த்து. 7 இன்ச்சு இதோட வருது. இதோட வருது. இப்போ என்ன செய்ய போகிறேன், அவங்களோட ஆம்பூர் வந்து 9.5 எடுத்துனாங்களேன்னு இந்த விரகம் 9.5ல் 1 கழிச்சா 8.5. 8.5 எடுத்து இதில் ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு பாருங்க, இதிலேருந்து 8.5 எடுத்துருக்குறேன்னு நல்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 8.5 9.5 ஆமாம் 8.5 எடுத்துருக்குறேன். எடுத்துட்டு இப்போ இந்த முனையில் இருந்து என்ன செய்கிறேன், 9.5 மார்க் பண்ணுறேன். பாருங்க, 9.5 மார்க் பண்ணிட்டேன். இதுலேருந்து 2 இன்ச்சு இறக்குறேன்னு இறக்கிட்டு இதுக்கும் ஒரு கோடு போட்டு இதை வளைச்சி விட்றேன்னு. அதுக்கு பிறகு இந்த முன்கை அவங்களுக்கு வந்து 16ண்டா 8 இன்ச்சு அவங்க கொஞ்சம் மொத்தமானால அதனால் 16 இன்ச்சு எடுத்தேன்னா 8 இன்ச்சு அதுக்கு தையல் வாசி. விட்டாச்சு. இப்போ இதை வச்சு நாங்கள் அளந்து பார்ப்போம் ஆமளுக்கு சரியாக வருதாங்க. சரியா, இப்போ இங்கே வேறவங்க இதை எப்பயும் நீங்கள் வச்சு பார்க்க வேண்டியது இந்த இந்த இது வந்து நேராக இருக்கான்ட்டு பார்க்கணும். பாருங்க, இந்த தையலோட வச்சு பார்க்கக்குள்ள பாருங்க, இங்கே வைக்கக்குள்ள இது கொஞ்சம் கோணலாக வருது. இங்கே பாருங்க கொஞ்சம் ஒரு பெண்ட் ஒன்று வருது. அதனால என்ன செய்யணும், இதை கையை இந்த கோட்டோட வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்போ பாருங்க இந்த அடிமட்டத்தை வச்சு பார்த்தா நேராக இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு இதை விட கொஞ்சம் உள்நோக்கி எடுக்கணும். பாருங்க, இவ்வளவுக்கு எடுக்கணும். சரியா, எடுத்துகிட்டு இந்த கையை இங்கே வச்சுட்டு நாங்கள் இந்த கோட்டில் வச்சு பார்க்கணும் சரியாக இருக்காங்க. பாருங்க, இங்கே பாருங்க வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த கோட்டோட வச்சாச்சுது. இங்கே சேமாக இருக்குது. இங்கே பிடிச்சி கொண்டு வரக்குள்ள பாருங்க, இங்கே இல்லை கூட குறைய வராது.
பாருங்க சரியாக வந்துட்டுதா இப்படி தான் இருக்கணும் சரியா. இதுக்கு பிறகு வட்டியாவது இது ஒரு கட் மாதிரி போட்டு விட்டோம்னா சரி. ஓகே கை வந்துட்டுது. இப்போ இதுக்கு நாங்கள் விரும்பின மாதிரி கழுத்து நம்ம வெட்டிக்கலாம். மற்றது பெல்ட்டு வெட்டுவோம். பின்னுக்கு பெல்ட்டு 2 வச்சா தான் வடிவாக இருக்கும். எதாருங்க இது எப்படி மடிச்சுக்கணும். 2 நேராக வச்சு வட்டிட்டு எப்படி சரிச்சு வைங்க. சரிச்சு வச்சுட்டு இப்படி வெட்டிட்டு என்ன செய்யுங்க அப்படியே நேராக வெட்டிக்கொண்டு வாங்க. பெல்ட் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் விரும்பின கழுத்தை வச்சுட்டு நாங்கள் வெட்டி போட்டு தைக்க வேண்டியதான். இவ்வளோ தான். அடுத்தது நீங்கள் நல்ல நிலவில் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல துணியை நல்ல வடிவாக புறா வழக்கில் எடுத்து அயன் பண்ணி கொள்ளணும். பிறகு அயன் பண்ணிட்டு தான் இந்த துணியை 4ஆக மடித்து அயன் பண்ணிட்டு பாருங்க 1 2 3 4 மடித்து அயன் பண்ணி போட்டு தான் நீங்கள் வெட்டக்குள்ள போகணும். வெட்டக்குள்ள நாங்கள் அனுபவம் இருக்கிறபடியாக நாங்கள் பின் ஒன்றும் குத்த இல்லை. இல்லாட்டி போனால் குண்டூசியெல்லாம் குத்தி தான் செய்கிறது. நீங்கள் நல்ல வடிவாக குண்டூசியெல்லாம் குத்தி போட்டு தைங்க. துணி நல்ல வடிவாக சுருக்கு இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் சட்டை நீட்டாக வரும். ஓகே நேர்களே, இதை பார்த்து தைச்சி பழகுங்க. அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.